Hi friends, welcome to London Tamil Kitchen. இன்றைக்கு நான் பாய்ஸுக்கான பட்டர் ஐசிங் கேக் செய்து வச்சுக்கிறேன். அதை எப்படி செய்தனான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch கேக்கில் 2 லேயர்ஸில் தான் இந்த பட்டர் ஐசிங் கேக்கை செய்கிறேன். ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே ஐசிங்கால் ஃபில் பண்ணுறேன். இந்த கேக்கின் ஃபில்லிங்காக பட்டர் ஐசிங்கும் சாக்லேட்டும் போட்டு ஃபில் பண்ணுறேன். இந்த சாக்லேட் எப்படி செய்தனான்னு சொல்லி ரெசிபி இன்னொரு டைம் போடுறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். 2 லேயர்ஸ் கேக்குன்னு சொல்லி சொன்னபடியாக நீங்கள் மறக்காமல் கேக் டுவெல்ஸ் வைக்கணும், அல்லது லேயர்ஸ் மூவ் பண்ணிடும். நீங்கள் கேக் ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் பண்ணலாம், ஜாம் ஜூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லி சொன்னால் நட்டலாவும் ஜூஸ் பண்ணலாம். கேக்குக்கு க்ரம் கோட் போடுறேன். க்ரம் கோட் போட்ட பிறகு பைப்பிங் பேக்கால் ஐசிங் போடுறேன். ஐசிங் போட்ட பிறகு கேக் ஸ்க்ரப்பரால் ஷேப் பண்ணி எடுக்கணும். நல்லா க்ளீனாக ஷேப் பண்ணி எடுக்கணும். இது பாய் அல்லது மேனுக்கான கேக்குன்னு சொல்லி சொன்னபடியாக ப்ளூ கலரில் ஐசிங் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஐசிங் பூசினா பிறகு திரும்பவும் கேக் ஸ்க்ரப்பரால் ஷேப் பண்ணி எடுக்கணும். சில்வர் கலர் லேஸால் டெக்கரேட் பண்ணுறேன். ரிச் லுக் கொடுக்கறதுக்காண்டி சுகர் கிரஷ் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். இந்த சுகர் கிரஷை நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அல்லது கேக் ஷாப்ஸில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில்வர் டஸ்ட்டும் பூசி டெக்கரேட் பண்ணுறேன். இந்த கேக்கை சாக்லேட்டை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுறேன். ஈஸ்டர் எக்கை உடைச்சிட்டு கேக்கில் செருகி விடுறேன். கேக்குக்கு மேலே சாக்லேட்டை வச்சுட்டு பார்த்தா கேக்குக்கும் சாக்லேட்டுக்கும் மேட்சிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன செய்யலாமன்னு யோசிச்சுட்டு கொஞ்சமாக ஐசிங் சுகர் எடுத்து அதுக்குள்ள ப்ளூ கலர் ஐசிங்கும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதால் இந்த சாக்லேட்டை டெக்கரேட் பண்ணினான். ப்ளூ கலரில் ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சில்வர் கலர் சுகப்புகளால் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த சுகர் பேர்ல்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, ஆனால் நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா கேக்குக்கும் சாக்லேட்டுக்கும் எப்படி மேட்சிங்காக இருக்குதுண்டு. பார்த்தீங்களா கேக் எப்படி சிம்பிளாக சூப்பர்ப்பாக இருக்குதுண்டு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. இந்த கேக்கோட அதுக்கு மேட்சிங்காக 6 கப் கேக்கும் செய்திருக்கிறேன். கப் கேக் எடுத்து ப்ளூ கலர் வெனிலா ஐசிங் பூசணும். இந்த கப் கேக்கை ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸால் டெக்கரேட் பண்ணுறேன். இது சிம்பிளான கப் கேக் தான், ஆனால் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கோ. கப் கேக்கை பார்த்தீங்களா கேக்குக்கு மேட்சிங்காக இருக்குதா. அதோட ரோஸ் பெட்டலாலையும் இந்த டேபிளில் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இப்படியான பட்டர் ஐசிங் கேக்கை நீங்கள் பாய்ஸ் அல்லது மேனோட பர்த்டேக்கு செய்யலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.